தடை அதை உடை அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா கூலி படம் கடந்த ஒரு வாரமா பல தடைகளையும் மீறி, ஏன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர்றது கஷ்டம், ஏன்னா வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டும் வர முடியாது, அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வராது. முதல் ஒரு 2 நாள் 3 நாள் வேணா படம் வந்து பெரிய வசூல் பண்ணோம், பட் அதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு ஒரு சைட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது முதல் பெரும் தடை. நான் ஃபேமிலி தானேங்க முக்கியம், ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, ஃபேமிலியும் பார்க்கணும்ல. ஸோ முதல் பெரும் தடையா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த விஷயம். நான் ஒரு 2வது விஷயம் வந்து மிகப்பெரிய தடையா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபேக் ரிவ்யூஸ். அதாவது ஒரு படம் உண்மையாவே நல்லா இல்லைன்னு இருந்துட்டு அதை நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, சரி ஏத்துக்கலாம். ஆனா நல்லா இருக்கிற படத்தையும் நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சில ஃபேக் ரிவ்யூ சுத்திட்டு இருப்பானுங்க. அதாவது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்லிடலாம், ப்ளூ சட்டை மாறனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம இந்த பாண்டான்னு சொல்லுவாங்க பிரசாந்த் அவரா இருக்கட்டும், சில தற்கொலை ஃபேன்ஸ் இத வந்து நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காகவே வேலை செஞ்சாங்க. ஒரு வாரமாக கிட்டத்தட்ட கடின உழைப்பை போட்டு வந்து இவங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னன்னா தலைவருடைய படம் அந்த இமாலய சாதனை, என்ன இமாலய சாதனை, 1000 கோடி வசூல் அப்படின்ற இமாலய சாதனையை எந்த காரணத்தாலும் தொட்டுவிடக் கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு டீம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுவும் 24 hours ஒரு ரூம் போட்டு ஒரு 4-5 பேர் கொண்ட குழுவாவே வேலை செஞ்சாங்க போல. அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபேக்கா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் பொதுமக்கள் என்ன சொல்லி இருக்காங்க, பொதுமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? யோ ஏயா இதுக்கு போய் ஏ சர்டிபிகேட் கொடுத்தீங்க நீங்க? அப்படி என்னையா அந்த படத்துல இருக்கு? லியோ படத்துல இல்லாத வன்முறை காட்சிகளா, இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்ல இல்லாத வன்முறை காட்சிகளா? இந்த படத்துக்கு போய் என்னையா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க? நான் என் குடும்பத்தோட வந்து பார்க்கணும், தயவு செய்து மாத்துங்கயா. சில தியேட்டர்ஸ்ல எல்லாம் சண்டை நடக்குது. குழந்தை குட்டியோட பேரண்ட்ஸ் போயிட்டு இல்ல நான் இந்த படம் பார்த்தே ஆகணும், குழந்தையோட கைடன்ஸ் தானே நான் பாத்துக்கிறேன், என் குழந்தைய உள்ள கூட்டினே போய் ஆகணும் அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியாப்பட்ட வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படம். எல்லா தடைகளையும் உடைத்து எரிந்திருக்கிறது இந்த படம். ஃபர்ஸ்ட் 4 நாள்ல 400 கோடி வசூல். இப்ப இந்த வீக்கெண்ட்ஸ்லயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70-80 கோடி வசூல்ன்றாங்க. அப்போ க்ளோஸ் டு 500 to 600 crores இந்த படம் இந்த ஒரு வாரத்துல கலெக்ட் பண்ணிருக்குங்க, ஜஸ்ட் 1 வீக்ல. இதுக்கு மேல என்ன சாதனை வேணும்? இன்னும் போற போக்குல எவ்வளவு கோடியை கலெக்ட் பண்ணுமோ? அப்ப 1000 கோடின்றது ஒன்னும் தொட்டு விடாத தூரத்தில் இல்ல, தொட துடிக்கும் தூரத்தில் தான் அது இருக்குது. 1000 கோடி வசூலை கண்டிப்பாக இந்த படம் எப்படியாவது அடித்தே தீரும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இன்னும் என்கேஜ் ஆகுறாங்க. அதாவது நீங்க எவ்வளவுதான் பொய் குற்றச்சாட்டுகளை இந்த படம் மேல நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு பரப்புனாலும் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஃபேக் ரிவ்யூஸை நம்ம நம்ப கூடாது. இவனுங்க இப்படிதான், அவனுங்களுக்கு வந்து காசு தரலன்னா நெகட்டிவா ரிவ்யூவை போடுவானுங்க, ஏன்னா அவனுங்களுக்கு துட்டு வரல. இவனுங்க ரிவ்யூஸை நம்பி நல்ல படத்தை நம்ப விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மக்கள் தெளிவா படத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபுல்லா வீக்கெண்ட் முழுக்க, ஏங்க ஒன்னும் இல்ல, வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எடுத்துக்கோங்களேன். சரிங்க, தேர்ஸ்டே படம் ரிலீஸ் ஆச்சு, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே விட்டுருங்க, ஒரு அந்த குஷி ஜோர்ல போயிடும்னு விட்டுருங்க, எல்லாருமே வந்து பாத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. அதுவும் மால்ஸ்ல இருக்கிற தியேட்டர்ஸ்லாம் 70% ஆஃப் த சீட் ஆக்குபை ஆகுது. அதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் எல்லா ஷோஸும் ஆக்குபை ஆகுது. நீங்க வெறும் சாயங்காலம் அண்ட் ஈவினிங் ஷோஸ் ஆக்குபை ஆனா கூட பரவாயில்ல, சரி எல்லாம் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து உட்காடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா எல்லா ஷோஸும் ஆக்குபை ஆகுது. 12 மணியா இருக்கட்டும், 3 மணியா இருக்கட்டும், 4 மணிக்கோ ஷோஸ் ஆக்குபை ஆகுது. அது ஒருத்தரால தான் முடியும், தலையால மட்டும்தான் முடியும், தலைவரால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு கிரேஸை இந்த படம் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒரு 74 வயசு மனுஷன், அதுல இருக்கிற கதைன்னு ஒண்ணு இருந்தாலும், அதுல இருக்கிற நடிப்புன்னு ஒண்ணு இருந்தாலும், யாரால முடியும்? ஒரு 74 வயசுல யாராலையா இப்படி முடியும் அப்படின்னு நம்ம கேட்கல, யார் நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. 74 வயசுல வந்து என்னால நடந்து தியேட்டருக்கு தனியா போக முடியுமான்னு தெரியாதுயா. அந்த மனுஷன் பறந்து அடிக்கிறாரியா, அந்த மனுஷன் டான்ஸ் ஆடுறாரியா, அந்த மனுஷன் எமோஷன்ஸை காட்டுறாரியா. அவரு அழுவ தேவையில்ல, அவர் கண்ணுல இருந்து தண்ணி அப்படி நின்னா போதும், இங்க இருக்கிறவன் அழுகுறான். அந்த அளவுக்கு எமோஷன்ஸை காட்டுற ஒரு தலைவர். இப்படிலாம் இருக்கிற ஒரு கதையை நான் ஏன் விடணும் அப்படின்ட்டு தான் ஃபேமிலி உள்ள வந்துட்டு இருக்கான். ஸோ மாபெரும் வசூல்ல வந்து எவ்வளவுதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் சரி, இந்த படத்தை ஒன்னும் பண்ண முடியாது, ஒரு ஆணியும் புடுங்க முடியாதுங்க. அதாவது அதை எப்படி சொல்லுதுன்னா,
உன் பொருளை எடுத்து உன்னையே செய்வேண்டான்ட்டு ஒரு டைலாக் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு எதிராக ஸ்ப்ரெட் பண்ணாலும் அதே பொருளை எடுத்து உங்களையே செய்வோம்ன்ற மாதிரி நெகட்டிவ்க்கு பாசிட்டிவா மாறிட்டு இருக்கு இந்த படம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனையை நம்ம என்ன சொன்னோம்? தடை. என்ன தடை அது? 18 ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து இல்ல நாங்க பார்த்தே ஆகணுங்க தலைவர் படத்தை அப்படின்ட்டு ஃபேமிலியா குவிஞ்சனால அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரீசென்சர் பண்ணிருக்காங்க படத்தை. அந்த டீமே ஏன்னா வசூல் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்க துடிக்கிறாங்க. அப்ப அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் என்ன செய்யுதுன்னா ரீசென்சருக்கு அனுப்புது இந்த படத்தை. எங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த காட்சி வேணான்னு சொல்றீங்களோ அந்தந்த சில காட்சிகளை நாங்க கட் பண்ணுறதுக்கு நாங்க ரெடி. ஏன்னா மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க இந்த படத்தை, அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ ரீசென்சர் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்ட்டு கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 நிமிஷத்தை கட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 4 minute சீன்ஸ் தான். அதாவது 2:50 இருந்தது, இது 4 minute கட் பண்ணா 2:46 2:44 அவ்வளவுதான். அவ்வளவு நேரத்துக்கு படம் ஓடுது. 4 நிமிஷத்தை கட் பண்ணிட்டு இப்ப என்னன்னு பாத்திருக்கீங்கன்னா 13 ஆக்கிட்டு இருக்காங்க. பேரண்ட் கைடன்ஸ் அண்டர் 13 years of age. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சிங்கப்பூர் மக்கள் வந்து இப்ப குவிய ஆரம்பிச்சிட்டாங்க தியேட்டர்ஸ். சிங்கப்பூர் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்தனால. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்தியாலையும் இந்த டீம் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா இப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில தியேட்டர்ஸ்ல சில மால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கண்டுக்கிறது கிடையாது. சில தியேட்டர்ஸும் சில மால்ஸும் சரி ஒன்னும் அப்படி ஒன்னும் பெருசா வில்லங்க ஒன்னும் படத்துல இல்லையே நம்ம அனுப்புறதுக்கு என்னன்னு அனுப்பிடுறாங்க. ஃபேமிலிஸும் உள்ள போயிடுறாங்க. பட் சில தியேட்டர்ஸ் மால்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க நம்ம தப்பும் சொல்ல முடியாது. பிகாஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்க கட்டாயம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க. அங்கதான் வந்து சில இடத்துல வந்து பிரச்சனைகள் வருது. பட் இப்போ என்னன்னா இந்தியாலையும் வந்து இந்த படத்தை ரீசென்சர் பண்ணலாமா, ரீசென்சருக்கு அனுப்பலாமா, சில காட்சிகளை மட்டும் கட் பண்ணலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அது இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்துட்டா, இந்த சண்டேக்குள்ள நடந்துட்டா, அடுத்த வீக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் ரொம்ப வழிய போகுது. யார் யாரெல்லாம் படம் பார்க்காம வீட்டுல உட்காந்து இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்க வந்துருவாங்க. சோ 1000 crores அடிச்சு தூக்குற இடத்துல தாங்க இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இன்னும் முழு வீடியோ சாங்ஸ் எல்லாம் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. இந்த மோனிகா பாட்டு, அந்த சிட்டிக்கு பாட்டு, இதெல்லாம் ஃபுல் சாங்கா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்தோம் மக்களுக்கு ஒரு ஆசை வந்துடும். சோ இவ்வளவு சாதனைங்க ஏங்க. ஏன் நம்ம வந்து தலைவருக்கு வந்து இப்படி சொல்றோம்னா அதுதான் ஒரு இந்த கிரேஸ் வேற யாருக்குங்க இருக்கும்? எங்க உலக அளவுல எடுத்துக்கோங்க, ஒரு 74 வயசு மனுஷனுக்கு இப்படியாப்பட்ட ஓப்பனிங் எங்கன்னா இருக்குங்க? இருக்குமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ஒரு 2 வாரத்துக்கு வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல்லா வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்னா யாரால முடியும்? வேற எந்த ஸ்டாருக்கும் முடியாது. நான் உதாரணத்துக்கு அமிதாப் பச்சன் சாரை தப்பு சொல்ல, அவர் வந்து நார்த் இந்தியன் சூப்பர் ஸ்டார். நம்ம தமிழ்ல எப்படி ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரா, அவர் நார்த் இந்தியாக்கே சூப்பர் ஸ்டார், ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உடையவர். அவருக்கு 74 வயசுல நடிச்சிருந்தா கூட இந்த ஒரு புக்கிங்ஸ் ஓப்பனிங்ஸ் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா ரஜினி சாருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் அவர் மேல இருக்கிற கிரேஸ், அந்த ஸ்டைலுங்க. எங்க ஸ்டைலு, அந்த மனுஷனை பார்த்தா நம்ம உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம். சோ இவ்வளவும் சேர்ந்து அந்த கதையில இருக்கிறனாலதான் அந்த கதை எங்க உண்மையாலே சொல்றேன், கதை நல்ல கதை. இவனுங்க சொல்ற ஃபேக் ரிவ்யூஸ் எல்லாம் நம்பாதீங்க. கதையை அருமையா எடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு ட்விஸ்ட். அந்த ஷோபின் வந்து யாரு, வில்லனா ஹீரோவா போலீஸா என்னையாம அதை லாஸ்ட் வரைக்கும் ட்விஸ்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஷோபினோட மனைவி யாரு, சத்யராஜ் யாரு, அழகா காட்டியிருக்காங்க. நாகார்ஜுன் சாரை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்டைலிஷால வில்லன். நீங்க பழைய வில்லன் எல்லாம் பாத்திருப்பீங்க, சும்மா ரத்த கரையை பூசிக்கின்னு சும்மா வெறும் உடம்போட நடந்துக்கிட்டு சும்மா ஒரு 20 பேரை கூட வச்சுக்கிட்டு பந்தா காட்டிங்கன்னு அந்த மாதிரி இல்ல. ஒரு ஸ்டைலிஷா ஒரு ஆர்பர்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவன் ஒரு பெரிய தொழிலதிபர், அவன் எப்படி ஒரு ஸ்டைலிஷா வில்லனா இருப்பான், அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. அதை இதுக்கு மேல என்ன படத்துல வேணும்? ரஜினி சார் அந்த மிஷின், இந்த ஏ சர்டிபிகேட் மெயின் காரணமே அந்த மிஷின் தாங்க. ஒன்னும் குத்தி கொடாஞ்சி ரத்தம் செதற காட்சிலாம் அங்க இல்ல. அந்த ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்களா அந்த சேர், அது வந்து அந்த பாடிஸை வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுண்ணாம்பு ஆக்கிடுது. சோ அதுக்காக மட்டும்தான் இவங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்களே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அதுலயும் கொஞ்சம் அவங்க அந்த பிளர் கிர் ஆக்கி எதனா பண்ணாங்கன்னா மேபி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ரீசென்சர் ஆகி நல்லா வந்துடும். சோ இவ்வளவு அருமையான கதைகள்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் படத்துல வச்சா இவனுங்க உட்காந்து கலாஷனுக்கு திமுறா. அருமையா இருக்கு படம். வசூல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. 1000 crores இதோ வந்துருச்சு, இதோ பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. ஏங்க ஃபேமிலிகள் கொண்டாடும் ஒரு படமா இந்த கூலி படம் இருக்கு. நான் இன்னுமே சொல்லுவேன்,
லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்துல எனக்கு பிடிச்சது எப்பவுமே கைதி, ஆனா இனிமேட்டு எனக்கு பிடிக்க போறது எப்பவுமே கூலி.